சர்வ வல்லவராம் இயேசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைத்து அன்பு உறவுகளை அன்போடு வாழ்த்துகிறேன். இம்மாதத்தை காண செய்த ராஜாதி ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கிறிஸ்து பெருகட்டும், அவர் நாமம் உயரட்டும். இம்மாத வாக்குத்தத்த திருவார்த்தை மார்க் 5:34. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், இம்மாதம் உன் வேதனைகள் மாறும் மாதம். வேதனைகளை மாற்றி சுகமாய் வாழ அதற்கான வழி வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். உன் வேதனை, உன் ரோதனை, உன் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் மாதம். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ சமாதானத்தோடு நம்பிக்கையோடு இரு. அற்புதராம் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ஒரு தாயார் 12 வருடமாக பெரும் வேதனை, சரீரத்தில் உபாதை, உள்ளத்தில் பெருங்காயம், வேதனையால் பெயர் தீட்டுப்பட்டவள், சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்டவள், மன ரீதியாக சரீர ரீதியாக சொல்லொன்னா வேதனைகள். ஆஸ்திகள், சொத்துக்கள் விற்கப்படுகிறது, சொத்துக்கள் அழிகிறது, சொத்துக்கள் விற்றும் பணங்கள் செலவழித்தும் வேதனைகள் மாறவில்லை, வேதனைகள் நீங்கவில்லை. குடும்பத்தார் மூலம் வேதனை, வைத்தியர்களால் வேதனை, சுற்றத்தார்கள் மூலம் வேதனை. இந்த தாயாரின் நிலை 4 திசைகளிலிருந்து வேதனைகளை சந்திக்கிற நிலை. தன் பிழைப்பை நடத்த போதிய பணம் இல்லை, உதவி செய்ய போதிய மனிதர்கள் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, அலைச்சல்கள், கண்ணீர், கவலையோடு இருந்த இந்த தாயாருக்கு வாழ்வில் மறுமலர்ச்சி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுன்னா வேதனைகளை இயேசு மாற்றினார். 4 புறமும் சுற்றி சுற்றி அடித்த சுழல் காற்றை போன்ற நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தந்தார். முற்றிலுமாய் வேதனைகளை மாற்றினார். ஆம், இதுவரை வேதனைகளோடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இயேசுவின் உயிர்த்த அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே உன் வேதனைகள் நீங்குகிறது. அற்புத சுகத்தை இயேசு இன்று இப்பொழுது உன் சரீரத்தில், உன் ஆத்துமாவில் தருகிறார். தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உன் வேதனைகள் நீங்குகிறது. உன் விசுவாசம் உன்னை இன்று குணமாக்குகிறது. வாழ்க்கையில் கண்ணீர், கவலைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளினால் சோர்ந்து கூனி குறுகி போனாயோ, செய்வதறியாமல் தவிக்கிறாயோ, பல்வேறு குழப்பத்தின் மத்தியில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறாயா? இம்மாதம் உன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இயேசு. அவர்தான் உனக்கு பதில். அவரை நோக்கி கூப்பிடு. இன்றே உன் வேதனைகளை நீக்குவார். இயேசு உங்களுக்கு ஆனந்த களிப்பை தந்து, சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். எல்லா விதமான வேதனைகளை சாதனைகளாக மாற்றுவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்று ஒரு வேதனை நீங்கு சுகமாயிரு என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளிடுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார வேண்டி வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் சுகமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டளிடுகிறேன். ஆண்டவர் உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இவ்வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.